கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்க்குடிக்கு தனி அடையாளமாய் விளங்குகின்ற என் தாய் தமிழை வணங்கி தொடங்குகின்றேன். பேரறிவு கொண்ட அவைத்தலைவர் அவர்களே, பேரன்பு கொண்ட அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். தடுமாறும் போதெல்லாம் தாங்கி பிடிப்பவள் தாய். அப்படிப்பட்ட தாய் நாட்டையும் தாய்மொழியையும் நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. ஒரு மொழி அழியுமானால் அந்த இனமே அழியும் என்பதை தன் அடுக்குமொழி பேச்சால் நாட்டு மக்களுக்கு புரிய வைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா என்று எழுத நினைக்கும் போதெல்லாம் பேரறிஞர் என்ற சொல் தானாக முன்னே வந்து நிற்கிறதே. என்ன காரணம்? அவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர் என்பதனால் மட்டுமல்ல, காஞ்சிபுரத்தில் பிறந்தார் என்பதால் மட்டுமல்ல, தந்தை பெரியாரை தலைவராக கொண்டவர் என்பதால் மட்டுமல்ல, கன்னிமாரா நூல் நிலையத்தில் முதல் ஆளாக உள்ளே நுழைந்து கடைசி ஆளாக வெளிவரும் வாசிப்பாளர் அவர். ஆம், ஒரு சிறந்த வாசிப்பாளன் ஒரு சமுதாயத்தையே செதுக்கும் சிற்பி ஆவான். வெடிகுண்டுகளை விட ஆபத்தானவை புத்தகங்களே. காரணம், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும், புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும். அயர்லாந்தில் பிறந்து ஹென்றி ஜார்ஜ், கார்ல் மார்க்ஸ் ஆகியோரின் புத்தகங்களையெல்லாம் படித்து எள்ளி நகையாடல் திறனில் உலகையே வியக்க வைத்தவர் ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவர்கள். 1925ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற மாமேதை அவர். ஐரிய நாடக ஆசிரியராகவும் மத கோட்பாடுகளுக்கு எதிரான கருத்தை கொண்டவராகவும் உலகம் முழுவதும் அறியப்பட்ட மாமேதைதான் ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவர்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்றார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்ப்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான் என்ற வரிகளுக்கு வாழும் அடையாளமாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வேலைக்காரி, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, ரங்கோன் ராதா, வண்டிக்காரன் மகன், சந்திரிகையின் கதை, ஓரிரவு, நல்ல தம்பி போன்ற நாடகங்களை நடத்தி புகழ் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா. ஆரிய மாயை என்ற அவரது நூலுக்கு எதிராக வழக்கு தொடுக்கும் அளவுக்கு முரண்பாடான கருத்துக்களை ஒரு இனத்தின் காவலனாக வைத்திருந்தார். கம்பரசம், நீதிதேவன் மயக்கம் என்ற தனது நூல்களின் மூலம் திராவிட இனத்துக்கு எதிரான மறைமுகத் தாக்குதலை அடையாளம் காட்டினார். நாடான்ற நற்றமிழர் நாதியத்து தெரிவதா, வணிகத்தால் வளங்கொழித்த வண்டை தமிழர் வறுமை குழியில் உழல்வதா என்று தன் அடுக்குமொழி பேச்சால் மக்களை ஈர்த்தவர் அண்ணா. அண்ணா என்ற மூன்றெழுத்துக்கு ஏற்ப 3 முத்தான திட்டங்களை தான் முதல்வர் பொறுப்பில் அமர்ந்ததும் கையெழுத்திட்டவர் அண்ணா. ஆம், ஒரு நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தேசிய கட்சியை வீழ்த்தி மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது 1967இல். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 3 மொழி கொள்கையை இருமொழிக் கொள்கையாக மாற்றியது, சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு மாநிலமாக்கியது, சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியது என்ற 3 முத்தான திட்டங்கள் அண்ணாவின் ஆட்சியில் கையெழுத்தான முதல் கோப்பில் இருந்தன. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கிணங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த வாசிப்பாளராக இருந்திருக்கிறார். இதனால் தந்தை பெரியாரின் கவனத்தையும் அவர் ஈர்த்திருக்கிறார். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் சுயமரியாதை இயக்கமாக திராவிடர் கழகமாக வளர்ந்தபோது பெரியாரின் போர்வாளாய் இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. எழுத்தாலும் பேச்சாலும் நீதி கட்சியின் நன்மதிப்பை பெற்ற அண்ணா 1935இல் சென்னை மாநகராட்சி பெத்துநாயக்கன்பேட்டையில் வேட்பாளராக களமிறங்கினார். தான் பயின்ற பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் அமைப்பின் தலைவராக செயலாளராக இருந்த அனுபவம் அவருக்கு கை கொடுத்தது. மண்ணடியில் தங்கியிருந்த அவரது கல்லூரி பேராசிரியர் திரு வரதராஜன் அவர்களின் வழிகாட்டுதல் கை கொடுத்தது. பேராசிரியர்கள் மோசூர் கந்தசாமி, மணி திருநாவுக்கரசு ஆகியோர் கற்றுக் கொடுத்த சங்கத்தமிழ் அண்ணாவின் நாவில் நடமாடியது. குடியரசு, விடுதலை, திராவிட நாடு, மாலைமணி, நம் நாடு, காஞ்சி வார இதழ் இவற்றிற்கெல்லாம் ஆசிரியராக பணியாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. 1957இல் ஹோம்லேண்ட் என்ற ஆங்கில வார இதழையும் தொடங்கி நடத்தினார். டி.வி. நாராயணசாமி, கே.ஆர். ராமசாமி, என்.எஸ். கிருஷ்ணன், எஸ்.எஸ். ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், எம்.ஜி. ராமச்சந்திரன் போன்ற நட்சத்திரங்களோடு தன் நாடக கலையை மக்கள் பணி செய்வதற்கு பயன்படுத்தினார்.
பாட்டாளியின் வாழ்வு உயர்வதற்காக அவருடைய போர்க்குரல் ஒலித்தது. அதன் விளைவாகவே இன்றைக்கும் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன. வரலாற்றையே மாற்றி போட்ட பேரறிஞர் அண்ணாவை பெர்னாட்ஷா என்று கூறுவதில் நாம் பெருமைப்பட வேண்டும். 1949 அவர் தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் 1957 15 சட்டமன்ற உறுப்பினர்களோடு களமிறங்கியது. அண்ணாவில் அரசியல் பயணம் 1962 50 உறுப்பினர்களோடு எதிர்க்கட்சியில் அமர வைத்தது. 1967 ஆட்சி கட்டிலில் ஏற்றி வைத்து அழகு பார்த்தது. வரலாற்று திருப்பங்கள் கொண்டது வாழ்க்கை. ஆனால் வரலாற்றையே திருப்புவது என்பது அண்ணாவின் சாதனை. சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை இவற்றுக்காக அரசியல் மேடைகளையும் அவர் நடத்திய இதழ்களையும் நாடகங்கள், சினிமாக்கள், எழுதிய நூல்கள் என்று அத்தனை ஊடகங்களை மொத்தமாய் பயன்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய வளர்ப்பு மகனான டாக்டர் பரிமளம் அவர்கள் எழுதிய அண்ணா வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் சாமானியனை பற்றி கவலைப்படும் மக்கள் தலைவர், சமூக பாகுபாடுகளை அகற்ற பிறந்த தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1938 தந்தை பெரியாருடன் கலந்து கொண்டு 4 மாத சிறை தண்டனை பெற்றவர் பேரறிஞர் அண்ணா. அதன் பிறகு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டங்களிலெல்லாம் இளைஞர்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு சிறை சென்றவர். 40,000 ஆண்டு வரலாறு கொண்ட தமிழ்நாட்டை மொழிக்காக விட்டு கொடுக்க அவர் தயாராக இல்லை. 4 ஆண்டு அல்ல, 40 ஆண்டுகள் சிறை சென்றாலும் விளைவுகள் குறித்து அஞ்சாமல் போராடுவேன் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மும்மொழிக் கொள்கை இந்திய பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட போது சொன்ன காரணம் அது பெரும்பான்மை மக்கள் பேசும் மொழி என்பதால் தான். இதற்கு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அண்ணா பேசிய பேச்சு தேசிய தலைவர்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. பெரும்பான்மையாக இருக்கும் எலியை விட்டுவிட்டு புலியை ஏன் தேசிய விலங்காக மாற்றினீர்கள்? எங்கும் பார்க்கின்ற காக்கைகளை விட்டுவிட்டு மயிலை ஏன் தேசிய பறவையாக அடையாளம் காட்டினீர்கள்? உலகம் முழுவதும் பேசுவதற்கு ஆங்கிலம், உள்நாட்டில் உரையாடுவதற்கு இந்தியா என்ற அரசின் கொள்கையை எதிர்த்து ஒரு வீட்டில் பெரிய நாய் சென்று வருவதற்கு பெரிய கதவும், அதே கூட்டுக்குள் குட்டி நாய் சென்று வருவதற்கு சிறிய கதவும் என்பது போல இருக்கிறது உங்களுடைய கொள்கை என்று எளியோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்தியை எதிர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய பேச்சை கேட்டபடி அன்றைய எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அண்ணாவிடம் வந்து, தங்களுடைய கருத்தை நான் ஏற்கவில்லை, ஆனால் நீங்கள் பேசிய விதம் என்னை கவர்ந்தது என்று கூறி சென்றாராம். எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்களையும் ஈர்க்கும் அண்ணாவின் ஆளுமை திறந்தான் அவரை மக்கள் தலைவராக்கியது. மனிதநேயம், கருணை உள்ளம், பேரறிவு, பேச்சாற்றல், நாகரிகம், பொறாமையின்மை என்ற அவருடைய அரிய பண்புகளெல்லாம் இன்றைய அரசியல் தலைவர்கள் படித்து பின்பற்ற வேண்டிய அரிச்சுவடிகள். தன் எழுத்தாலும் பேச்சாலும் தமிழகத்து மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றவர் பேரறிஞர் அண்ணா. நம்முடைய பிறப்பு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டோர் எண்ணிக்கை 1.5 கோடி என்று கணித்திருக்கிறார்கள். ஒரு மக்கள் தலைவருக்கு இதைவிட வேறென்ன மரியாதை வேண்டும்? இந்த சாதனை கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 கொள்கைகளை வகுத்து தம்பிக்கு கடிதம் எழுதி தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றியவர் அண்ணா. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று முழக்கமிட்டவர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனம் உண்டு என்று கூறி மதித்தவர் அண்ணா. சாமானியர்களுக்கு எட்டாத சார்ஜ் கோட்டையில் குடியேறிய பாட்டாளி தோழன் பேரறிஞர் அண்ணா. 2 ஆண்டுகளே தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் இருண்டு கிடந்த தமிழகத்தை இந்திய வரலாற்றில் அழிக்க முடியாத பொன்னெழுத்தாய் மாற்றி மின்னுபவர் பேரறிஞர் அண்ணா. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு புடம்போட்ட தங்கமாய் பொன்னெழுத்துக்களால் ஒரு பெயர் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அவர்தான் பேரறிஞர் அண்ணா. அந்த தென்னாட்டு பெர்னாட்ஷாவை இந்நாளில் வழங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன்.